மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா தொல் மானுடவியல் கரெக்டு. ஸ்ட்ரெயோகிராஃபி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மண்ணடுக்கியல். ஓகேங்களா, தொல்லியல் கிடையாது, மண்ணடுக்கியல். ஆர்கியாலஜி அப்படின்னா தான் தொல்லியல். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மண்ணடுக்கியல் அறிஞர்கள் கிடையாது, தொல்லியல் அறிஞர்கள். சரியா, ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்றது மண்ணடுக்கியல் அறிஞர்கள் கிடையாது, தொல்லியல் அறிஞர்கள். அப்போது இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பேலினோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தொல் மானுடவியல். ஆந்த்ரோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்றது ஆந்த்ரோ அப்படின்னா மனிதன்னு சொல்லுவாங்க, லாஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது மனிதனை பற்றின படிக்கிற படிப்புக்கு தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்றதுனால பேலியோ அப்படின்றதுனா தொல் மானுடவியல். சரிங்களா, தொல் மானுடவியல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், உயிரினங்களின் தோற்றம் என்னும் நூலினை எழுதியவர். உயிரினங்களின் தோற்றம் என்னும் நூலினை எழுதியவர். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வின் தான் கரெக்டான பதில். உயிரினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து சார்லஸ் டார்வின். எந்த இயர் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 1859. 1859 தான் இது பண்ணியிருப்பார். இதே ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் பரிணாம கொள்கையை வெளிவிட்டிருப்பார். உயிரியல் பரிணாம கொள்கையை வெளிவிட்டிருப்பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகேங்களா, அடுத்த கொஷின், எந்த குரங்கின் இனம் மனித இனத்தின் மரபணுடன் 98% வந்துட்டு ஒத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குரங்கின் இனம் மனித இனத்தின் மரபணுடன் 98% ஒத்துள்ளது. எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பான்சி. சிம்பான்சியோடைய டிஎன்ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா மனித இனத்தினோட டிஎன்ஏவோட 98% வந்துட்டு ஒத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி இது 2 இனங்கள் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மனித இனத்தினுடைய நெருக்கமானவை அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஓகேங்களா, 98% மேட்ச் ஆகிருக்கிறது சிம்பான்சி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். பட் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி இது 2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித இனத்தோடைய மிகவும் நெருக்கமானது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின், வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார். எஸ், இதுக்கான சரியான பதில் ஹெரோடோடஸ். ஹெரோடோடஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸ்பென்சர், அதாவது ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உயிரியல் பரிணாம கொள்கையை வந்து வெளிவிட்டிருப்பார். அதே வந்து சார்லஸ் டார்வின் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்களின் தோற்றம், மனிதனின் தோற்றம், தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும், அதாவது இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்பாடுகளை வந்துட்டு சொன்னவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கற்கருவிகளை செய்த முதல் இனம் எது. கற்கருவிகளை செய்த முதல் இனம் எது. ஆப்ஷன் ஏ ஆஸ்ட்ரலோபித்தெகஸ், பி வந்துட்டு ஹோமோ ஹெபிலிஸ், சி வந்து ஹோமோ எரெக்டஸ், டி வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகளை செஞ்ச முதல் இனம். ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் ஹோமோ ஹெபிலிஸ், தேர்டு ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டேஜ். சரிங்களா, அப்போ 4th ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நியாண்டர்தால், 6th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குரோமேக்னான்ஸ். அப்போ இங்கே கற்கருவிகளை செய்த முதல் இனம் ஹோமோ ஹெபிலிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், பிளேக்ஸ் என்பவை என்ன. பிளேக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க. சுத்தியல் கற்கள், பிளேக்ஸில்ஸ்கள், கைக்கோடாரிகள், கற்செதில்கள்.
இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்செதில்கள் அப்படின்றத சரியான பதில். இது வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகள் வந்துட்டு நமக்கு பயன்பாடுகள் பிரிவுகள் இருக்கு இல்லையா, அப்போ சுத்தியல் கருவிகள், பிளேக்ஸ் கருவிகள், அதாவது பிளேக்ஸ்னால் கற்செதில்கள், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அச்சூழியன் வகை கண்டறியப்பட்ட இடங்கள். அச்சூழியன் வகை கற்கருவிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் என்னன்னு கேட்குறாங்க. சென்னை, இசாம்பூர், பிம்பேத்கா 3 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அச்சூழியன் வகை கற்கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்றத சரியான பதில். சரிங்களா. அச்சூழியன் வகை கற்கருவிகள் சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இசாம்பூர், அதாவது கர்நாடகாவில் வந்துட்டு இசாம்பூர் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. மத்திய பிரதேசத்தில் பிம்பேத்கா அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது அனைத்து இடங்கள்லேயும் அச்சூழியன் வகை கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை முறையாக செயல்படுத்தியவர்கள். முதல்ல இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை முறையாக செயல்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு நியாண்டர்தால் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு முறையாக பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பண்ணது யார் அப்படின்னா நியாண்டர்தால் பீப்புள்ஸ். குரோமேக்னான்ஸ் அப்படின்றவங்க நவீன மனிதன்னு சொல்லுவாங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக நிமிர்ந்த மனிதன், இல்லைன்னா ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்றது தான் 5th ஸ்டேஜ். இந்த இடத்துல வந்து சுயமாக சிந்திக்கும் மனிதன் அப்படின்ற பேர் வந்துட்டு ஹோமோசெப்பியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனிதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹோமோசெப்பியன்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், கல் மற்றும் எலும்புகளால் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கல் மற்றும் எலும்புகளால் செதுக்கப்பட்ட பெண் தெய்வ சிற்பங்கள் வந்துட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வீனஸ் அப்படின்ற பேர் சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பெண் கடவுளை வந்துட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த கல் மற்றும் எலும்புகளால் செய்யப்பட்ட பெண் தெய்வத்தினுடைய சிற்பங்களுக்கு பேர் வீனஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், இடைக்கற்கால பண்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட நுண்கருவிகளின் அளவினை காண்க. இடைக்கற்கால பண்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட நுண்கருவிகளின் அளவினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா <5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ள அளவில் தான் நுண்கருவிகளை வந்துட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு அதாவது இதை மைக்ரோலித்திக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மைக்ரோலித்திக் அப்படின்னு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதில் செஞ்ச நுண்கருவிகள் தான் மிகவும் நுட்பமாக நல்ல வேலைப்பாடுகளோடு செஞ்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடைப்பழங்கற்காலத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நுண்கருவிகள் செஞ்சுருப்பாங்க. பட் இருந்தாலுமே மேல் பழங்கற்கால பண்பாட்லேயும் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இடைக்கற்கால பண்பாட்டில் பண்ணது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.